நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களுடன் பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி. கருணையே கடல், அதுதான் நம்முடைய ஷீரடி சத்குரு சாயிநாதர். கருணையின் கடல் என்ன காரணம்? எதனால் நம்மளுடைய பக்தர்கள், நம்முடைய நண்பர்கள் எல்லாருமே பாபாவை ஏன் கருணையின் கடல் அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு நமக்கு பாபாவினுடைய பக்தர்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும். இந்த காணொளி பாபாவை பற்றி நன்கு அறியாதவர்கள், இல்லை முழுவதும் தெரியாதவர்கள் அவர்களுக்கான ஒரு காணொளி தான் இது. பாபாவின் தர்பார், அதாவது சீரடியில் பாபாவின் தர்பார் அப்படின்னா துவாரகமாயி. துவாரகமாயில் போய் உட்கார்ந்துக்கிட்டு அன்றைய காலகட்டத்தில் பக்தர்கள் யாருமே பாபாவிடம் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் அப்படின்னு கேட்க மாட்டார்களாம். ஏன் கேட்க மாட்டார்கள் அப்படின்னா, கடவுளின் ரூபம் அப்படின்னு தான் நம்பிக்கை. யார்? நம்முடைய எல்லாருடைய நம்பிக்கை பாபா கடவுளுடைய ரூபம், கடவுளுடைய ஒரு அவதாரமாகத்தான் நாம் எல்லோருமே பார்ப்போம். அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டால் எப்படி நமக்கு பாபாவை பார்த்து எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்குறதுக்கு மனசு வராது. அந்த இடத்தில் போய் அமருவதற்கே எத்தனையோ ஜென்மங்களில் செய்த புண்ணிய பலனால்தான் தான் ஷீரடிக்கு சென்றிருக்க முடியும். இல்லை என்றால் பாபாவை பற்றி அறிந்திருக்க முடியும். இல்லை, பாபாவினுடைய லீலைகளை நாம் படிப்பதற்கு உண்டான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கக்கூடும், கேட்டிருக்கக்கூடும். கேட்பதற்கு உண்டான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியவர்களுடைய பழக்கம் வந்திருக்கக்கூடும். பாபாவினுடைய கோவில் நம் கண்ணின் முன்னால் வந்து செல்லும். ஏதாவது ஒரு பயணத்தில் செல்லும் பொழுதோ, தற்செயலாக எங்காவது ஒரு வேலையாக செல்லும் பொழுதோ பாபா அப்படிங்கிறவருடைய முகம் நம் கண்முன்னே வந்து போகும், ஏதாவது ஒரு ரூபத்தில். அப்போ இவ்வளவு விஷயங்களை, இவ்வளவு விதமான நற்குணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அந்த பாபா கிட்டேருந்து ஷீரடி சாய் சச்சரித்திரம் படிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்காகத்தான். ஏன்னா ஞானிகள், குருமார்கள் வருவார்கள், செல்வார்கள். கடவுள் அவர்கள் மூலமாக கடவுள் சொல்ல வந்த விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்தி விட்டு அவர்களுடைய கடமை முடித்து விட்டால் திரும்ப கடவுளுடைய பாதத்தில் சரணாகதி அப்படிங்கிறத விட ஐக்கியம், இல்லைன்னா ஒளியோடு ஒளியாக, கடவுளோடு கடவுளாக கலந்து விடுவார்கள். ஆனாலும் அவர்களுடைய அந்த சக்தி, இந்த வாழ்ந்த அந்த வைப்ரேஷன்லாம் அந்த ஊரில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு 50 ரூபாய்க்கு வாங்குகிற ஒரு சென்ட்டு நம்ம காலையில் சட்டையில் தெளித்தாலேயும் சாயந்தரம் வரைக்கும் இருக்கும். அப்போ விலை மதிக்க முடியாத ஒரு மாணிக்க கல் அப்படிங்கிறவர் தான் சாய்பாபா. அப்போ தர்பாரில் அமர்ந்து கொண்டிருப்பவர்கள் பாபாவின் முகத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். அப்போ அந்த முகத்தை பார்க்கும் பொழுது பாபா ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு அத்தனை பேருடைய மனதையும் மிக எளிதாக படித்து விடுவாராம். அப்போ இவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அந்த 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே பாபா ஒரு மனக்கணக்கு போட்டு வச்சுருவாராம். அப்போ யார் யாருக்கு ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும், அதையும் தாண்டி எந்த மனிதருக்கு இன்று ஆசீர்வாதம் தேவை, அப்போ யார் மீது தலைக்கு மேல் வெள்ளம் போல் பிரச்சனையில் தவழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத தேடி பிடிச்சி அவனை அந்த முதல்ல ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிவிட்ருவாராம். அப்போ அதை பார்க்கும்போது கூட்டத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கு ஒரு கேள்விகளும், அப்போ என்னென்னா நம்மளை ஏன் பாபா கூப்பிடலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. அந்த கேள்வி நம்மளை ஏன் பாபா கூப்பிடலை அப்படிங்கிறதை விட நாம் ஒரு பாதுகாப்பான வட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்மை பாபா பூரணமாக ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல போய் உட்காந்து பாபாவுடைய முகத்தையோ, இல்லை இப்பொழுது தற்சமயத்தில் பாபா வாழ்ந்த அந்த துவாரகமாயிலையோ, அந்த ஷீரடி கிராமத்திலேயோ, இல்லை லெண்டி பார்க் அப்படிங்கிற அந்த இடத்துலையோ, இல்லை சமாதி மந்திரிலையோ, இது எல்லாமே அந்த ஊரில் அந்த வாசம், அந்த வைப்ரேஷன், பாபாவுடைய வாசம், அந்த வைப்ரேஷன் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். அப்போ ஒரு மனிதனை முகத்தை பார்க்காமலேயே இவருக்கு என்ன வேணும், அதாவது தன்னுடைய சீடர்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறத காலத்திற்கு ஏற்றாற்போல், அவசரத்திற்கு ஏற்றாற்போல் சரியான நேரத்தில் கொடுத்துடுவார். அப்போ யாராவது ஒருவரை
மிக கஷ்டத்தோடு இருக்கும் பொழுது அவர் முகத்தை பார்க்கும் பொழுது அந்த நபருடைய பூர்வ ஜென்ம புண்ணிய பாவ கணக்கை பாபா எளிதாக கணித்து விடுவார் அப்படின்ட்டு இப்போவும் பாபா, அதாவது சீரடியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாபா வாழ்ந்த சமகாலத்தில் வாழ்ந்த அந்த வாரிசுகள் அவருடைய செவி வழியாக கேட்கக்கூடிய அந்த விஷயங்களை இன்றும் சொல்வார்கள். முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்களாம் இவருடைய பூர்வ ஜென்மத்தினுடைய பலன் குறைந்திருக்கிறதா அப்படின்ட்டு. அப்போ குறையாமல் இருந்தாலும் அதை எப்படி அந்த கர்ம வினைகளை கழிக்க வேண்டும் அப்படிங்கிற சூத்திரம் பாபாவுக்கு தெரிந்திருக்குமா? இப்போ நான் திருப்பி சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, நான் ஏன் பாபா 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 அப்படின்றேன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு எது தெரிந்திருக்குமோ, நாம் எதை நன்கு கற்று அறிந்தோமோ அதை பற்றி மட்டும்தான் நம்மால் பேச முடியும். அந்த விதத்தில் ஷிரடி சத்குரு சாய்பாபாவை, அவருடைய பாதத்தை பற்றியதினால் இந்த 13 வருட காலங்களாக நான் அனுபவித்ததையும் என்னை போன்ற நண்பர்கள் அனுபவித்தையும் மட்டும்தான் நான் பேச முடியும். தெரியாத குருமார்களை பற்றி நாம் தெரிந்தது போல் பேசுவது நன்றாக இல்லை, அது நன்றாக இருக்காது. அதனால தான் தெரிந்த சத்குரு நம்முடனேயே இப்பொழுதும் என்னுடைய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குரு அவர். அப்போ யாருக்கு எது எப்பொழுது தேவை என்பதை கச்சிதமாக தெரிந்து கொண்டு, இல்லை இவருக்கு இன்னும் அந்த கர்மா இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலேயும் நீங்கள் நம்ம சாய் சத்திரத்தின் புக்கு படிக்கும்போது தெரிஞ்சிருக்கும், வலியோடு வர்றவனுக்கு இன்னும் கொஞ்சம் வலியை அதிகப்படுத்தி அனுப்பிவிடுவாராம். அதுக்கடுத்து ஒரு 1/2 மணி நேரத்தில் மனுஷன் நார்மலாக இருப்பானா. அப்போ என்ன அப்படின்னா, அந்த கர்மாவினுடைய தாக்கத்தை, அதாவது கர்மாவை கண்டிப்பாக கரைக்க முடியாதுங்கிறது தெரியும், ஆனால் குறைக்க முடியும், கம்மி பண்ண முடியும். 100% இருக்கிற ஒரு கர்மாவை ஒரு 50 இல்லை 40% அப்படின்னு குறைக்கிற முடியும். அந்த பவர் அனைத்து சத்குருமார்களுக்கும் உண்டு அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதுதான் சொன்ன முதல்ல, அந்த கருணையின் கடல். இந்த பிறவியில் பிறந்து எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு படி தாண்டி இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்திற்குள் வந்து அமர்ந்திருக்கும் பொழுது தான் பாபா போன்ற சத்குருமார்கள் நமக்கு தெரிவார்கள். நான் எப்படி வேண்டுமானாலும் வாழ்வேன் அப்படின்ட்டு இன்னொரு ஜீவன்களுக்கு துன்புறுத்தியோ, இல்லை இன்னொருவருடைய மனம் புண்படும்படியாக பேசுவதோ, இல்லை இன்னொருவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை, ஒரு நற்செயலை நாம் தட்டி பறிப்பதோ, இல்லை ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போமோ, இவர்களுக்கெல்லாம் பாபா மட்டும் கிடையாது. எந்த ஒரு சத்குருக்களுடைய பாதத்தை பற்றுவதற்கும் சந்தர்ப்பம் அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. அப்போ இன்னும் கொஞ்சம் பேர் ஒரு கேள்வி கேட்பாங்க, சார் நான் தினமும் பாபா கோயிலில் போய் உட்காந்து பாபாவை வணங்கி கொண்டிருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கல, ஆனால் எனக்கு தெரிந்தவன் அவன் செய்வது எல்லாமே அறத்திற்கு மாறாக அறமற்ற செயலை செய்து கொண்டிருக்கிறான், அவன் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அது என்ன காரணம் அப்படிம்பாங்க. கேட்கும் பொழுது என்னுடைய முன்னோர் ஒருவர் சொன்ன ஒரு பதில், அது அவர் செய்த கர்மான் போன ஜென்மத்தில் அதை அனுபவித்து கொண்டிருக்கிறார். இந்த ஜென்மத்தில் அவர் பாவங்கள் செய்தாலும் இந்த தராசு, அதாவது அவருடைய அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த புண்ணியம் அப்படிங்கிற தராசு கரைந்து கொண்டே வரும் பொழுது, இவர் அறமற்று வாழ்ந்து கொண்டிருந்தால் வாழும் பொழுதே உங்கள் கண்முண்டே அவர்களும் இந்த வினையை அனுபவிப்பார்கள் அப்படின்னு எனக்கு சொல்லுவார். ஏன்னா பணம் ஒன்றுதான் வாழ்க்கை அப்படின்னு தெரிந்தோ தெரியாமலோ கலியுகத்தில் அனைவருடைய மனதிலும் ஆணி அடித்து வைத்தது போல் ஒரு பெரிய விஷயம்தான் இந்த பணம் அப்படிங்கிறது. பணம் மட்டும் வாழ்க்கை இல்லை, அன்புதான் சிவம், அன்புதான் வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் புரிய வர்றதுக்கு சில பேர் பட்டு திருந்துவார்கள், சில பேர் சொல் பேச்சை கேட்டு திருந்துவார்கள், சில பேருக்கு இந்த இரண்டுமே இருக்காது, சொல் புத்தியும் இருக்காது, சுய புத்தியும் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அவர்களுடைய கர்ம வினையின் காரணமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்களே ஆனால் கண்டிப்பாக அவர்களுக்கும் இந்த வினையின் பலனும் பிறவியின் பலனும் கர்ம வினையினுடைய தாக்கமும் தெரிந்திருப்பார்கள். ஏன்னா நாம் ஒவ்வொருவரும் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய காலம் எதுவாக இருந்தாலும் சரி, அதற்கு ஒரே விஷயம் என்ன அப்படின்னா அந்த கர்மா. அதை கழிப்பதற்கு நம்மால் முடியாது. அதற்கு தான் நல்லவையே கேட்க வேண்டும் அப்படிம்பாங்க. நல்லவையே கேட்க வேண்டும் அப்படின்னா சாய் சச்சரித்திரத்தை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது தீய எண்ணம் வராது.
தீய எண்ணம் வராமல் ஏன் வராது அப்படின்னா, நல்ல விஷயங்கள் காதுக்குள் சென்று கொண்டிருக்கும் பொழுது நாம் நல்லதையே சிந்திப்போம். தீய விஷயங்களை பேசக்கூடாது, நல்ல விஷயங்களே பேசணும். அப்படின்னா பாபாவின் லீலைகளை பேசுங்கள். உங்களுடைய சொந்த பந்தங்களுடன், நண்பர்களுடன், குடும்பத்தினருடன் பேசுங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது தீய விஷயங்கள் வாயில் வராது. நல்லவற்றையே பாருங்கள் அப்படிம்பாங்க. அதனால தான் வீட்டில் பார்த்திங்கன்னா, நான்லாம் எல்லா ரூம்லேயும் பாபாவுடைய ஃபோட்டோ மாட்டி வச்சுருப்போம். எந்த பக்கம் திரும்பினாலும் பாபாவை பார்க்கும்பொழுது என்னென்னா, நம்முடைய எண்ணம் வேறு எண்ணத்திற்கு, அதாவது வேறு ஒரு தீய சிந்தனைக்கு சிதறாது. அப்படி ஏதாவது 1-2 சிதறுமே அப்படின்னு ஆனாலும் பாபாவுடைய முகத்தை பார்க்கும் பொழுது, ஆஹா, நாம் யார், நம்முடைய கடமை என்ன, நாம் எதற்காக பாபாவின் பக்தர் ஆனோம், நம்முடைய வேலை என்ன, அப்படிங்கிறது நம்ம திருப்பி அந்த இடத்துக்கு போகாமல், அதாவது தவறான சிந்தனைக்குள் போகாமல் மீண்டும் நம்முடைய, அதாவது கரண்ட் லைஃப் என்ன பண்ணணும் அப்படிங்கிற நம்முடைய மனதில் இருக்குதோ அதற்கு நாம் மீண்டும் வந்து விடுவோம். அதான் நல்ல வெற்றியை பேசுவோம், நல்ல வெற்றியை கேட்போம், நல்லதையே பார்த்து கொண்டிருந்தால் நல்லதே தான் நடக்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நம்பிக்கை. அதான் கருணையின் கடல். யோசிங்க, பாருங்கள், பேசுங்கள். நீங்கள் உங்களால் பேச முடியும், அதனால் கத்தி மைக் வச்சு அப்படிலாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கண் மூடிக்கொண்டு பாபாவினுடைய ரூபத்தை நினைத்து கொண்டு அவரிடம் பேச முடியும். கண்டிப்பாக அவருடைய காதில் விழும். பேசுங்கள். ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி, அவர் சொன்ன விஷயத்தில், அதாவது ராமன் வந்தாலும் சரி, கிருஷ்ணர் வந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர் வருவார்கள், போவார்கள். ஆனால் அவர்கள் சொன்ன அந்த விஷயம், அறம் வெளி நடப்பது, இதெல்லாம் நாம் ஃபாலோ பண்ணால் நம்முடைய குரல் அங்கே கேட்கும். கேட்க வைப்பதற்கு உண்டான முயற்சியை எடுங்கள். கருணையின் கடலான பாபாவின் பக்தர்களாக தொடர்ந்து இருங்கள். பிறவி பயனை, கர்ம வினையை முற்றிலுமாக கரைத்துவிட்டு முக்தி என்ற ஒன்றை பிடிப்பதற்குண்டான வேலையில் தொடர்ந்து செய்யுங்கள். பக்தி பழகுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.